ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே அஷ்டாங்க யோகம் என்றால் என்னங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் யமங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த யமங்களை கடைப்பிடிக்க நம்மளால் முடியுமா அல்லது கடைப்பிடிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது பதஞ்சலி அடுத்த சூத்திரத்திலே சில நேரங்களில் இந்த யமங்கள் கடைப்பிடிக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார். ஜாதி, தேச, கால, சமய அனவச்சின்னாக சார்வபௌமாக மகாவிரதம் என்று கூறுவார் அந்த சூத்திரத்திலே. ஜாதி என்றால் செய்யும் தொழிலை குறிக்கும். இப்பொழுது இராணுவத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது வேறு சில துறைகளில் இருக்கும் பொழுதோ என்னால் அகிம்சையை கடைப்பிடிக்க முடியுமா என்றால் அது கடினம்தான். ஆகவே ஜாதி என்பது செய்யக்கூடிய வேலையினால் இந்த யமங்களை கடைப்பிடிக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேசம், தேசம் என்றால் அந்த இடம். சில இடங்களில் நான் அகிம்சையை கடைப்பிடிக்க முடியாது. உதாரணமாக இப்பொழுது திபெத் போன்ற மலைப்பாங்கான இமயமலை பகுதிகளுக்கு செல்லும் பொழுது அங்கு அவர்களுக்கு வருடம் பூராவுமே அவர்களுக்கு தாவரங்கள் கிடைக்காது உண்பதற்காக. அவர்கள் உயிர் வாழ்வதற்காக அங்கிருக்கும் இந்த யாக் என்று சொல்லக்கூடிய மிருகத்தின் மாமிசத்தை தான் உண்பார்கள். ஆகவே இந்த இடத்தினாலும் இந்த யமத்தை நான் கடைப்பிடிக்க முடியுமா என்றால் அதுவும் கடினம்தான். நாம் இன்று அபானாசனத்திலேயே மிகவும் எளிதாக, அதாவது முதுகிலே ஏதாவது வலி இருந்தால் அதை எப்படி நீக்குவது, மிக அதிகமான வலி இருப்பவர்களுமே அதை எப்படி நீக்குவது என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். நம்ம அபானாசனத்துடைய சில மாறுதல்களை சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம். சில பேருக்கு முதுகு வலி அதிகமாக இருந்தால் இதே அபானாசனத்தை இன்னும் ஒரு விதமான மாறுதல் செய்து அந்த வலியை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். கீழேயோ அல்லது கட்டில் மேலேயோ படுத்துக்குங்க. ஒரு ஸ்டூலையோ அல்லது 2-3 தலையணையோ வச்சு கால்கள் ரெண்டையும் அது மேலே வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும், 2 கால்களுமே ஸ்டூல் மேலே இருக்குது. கைகளை உடலுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இடது காலை மெதுவாக அந்த ஸ்டூல்லையே பின்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. காலை தனியாக தூக்க வேண்டாம், அப்படியே எடுத்துகிட்டு போங்க. அதில் நிறுத்திக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக அந்த இடது காலை ஸ்லைட் பண்ணிட்டே கொண்டு வாங்க. ஸ்டூலில் ஃபுல்லாக போக வேண்டாம், அந்த அளவு போகிறோம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே காலை மெதுவாக உடலுக்கு பக்கத்தில் கீழே கொண்டு வாங்க. இப்போ காலை நம்ம இண்டிபெண்ட்டாக பண்ணல, அந்த ஸ்டூலில் தான் அந்த காலுடைய வெயிட் இருக்கிறதுனால முதுகு பகுதியில் அந்த வலி இருந்தால் கூட இது பண்ண முடியும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக அந்த காலை ஸ்டூல்லையே ஸ்லைட் பண்ணுங்கள். முழுவதுமாக போகணும்னு இல்லை, எவ்வளோ முடியுமோ அந்த அளவு போனால் போகிறோம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக அந்த ஒரு காலை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வாங்க. இது ஒரு 4 முறையோ 6 முறையோ பண்ணலாம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக அந்த காலை வெளியே தள்ளுங்க. இப்போ எக்ஸேல் பண்ணிகிட்டே மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே அந்த காலை பக்கத்தில் கொண்டு வாங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக அந்த காலை வெளியே தள்ளிடுங்க. இப்போ இதை வலது காலில் பார்க்கலாம். இடது காலை ரெஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ வலது காலை மெதுவாக உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க, ஸ்லைட் பண்ணிகிட்டே. இப்போ இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக வலது காலை அந்த ஸ்டூல் மேலேயோ கொண்டு போங்க. ஸ்டூலுக்கு பதில் தலையணையை கூட யூஸ் பண்ணலாம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக வலது காலை பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக அந்த காலை வெளிப்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக வலது காலை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க.
மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக அந்த காலை வெளியே கொண்டு போயிடுங்க. இப்போ இந்த முறையில் பண்ண அப்புறம் வலி கொஞ்சம் கம்மியாக ஆன அப்புறம் 2 கால்களையுமே யூஸ் பண்ணி பண்ணலாம். இதே மாதிரி கால்கள் ரெண்டையும் ஒரு சின்ன ஸ்டூல் மேலேயோ அல்லது தலையணை மேலேயோ வச்சுங்க. இப்போ 2 கால்களையும் மெதுவாக ஸ்லைட் பண்ணிட்டே பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக 2 கால்களையும் ஸ்லைட் பண்ணிகிட்டே கொண்டு வாங்க. ஸ்டூலில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக 2 கால்களையும் வெளியே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக 2 கால்களையும் பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக வெளியே தள்ளுங்க. இதுவுமே ஒரு ரிப்பீட் பாஸ்டர். இதை ஒரு 4 தடவையோ 6 தடவையோ பண்ணிங்கன்னா சிறிது சிறிதாக அந்த இடுப்பு பக்கத்தில் முதுகுத்தண்டில் ஏதாவது பிடிப்போ அல்லது வலியோ இருந்தால் குணமாகும். இது ஸ்டூல் மேலே கால் தூக்கி வைக்க முடியலன்னா யாராவது பக்கத்தில் உதவி பண்ணி அந்த காலை தூக்கி ஸ்டூல் மேலே வைக்கலாம். ஏன்னா வலி இருக்கும்போது காலை தூக்க முடியாது. இந்த முறையில் அபானாசனா பண்ணும் பொழுது நம்ம சிறிது சிறிதாக அந்த வலியை குறைக்கலாம். இப்போ இதே அபானாசனத்தை இன்னொரு மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். கால்கள் 2 நீட்டியவாறு படுத்துக்குங்க. கால்களை சேர்த்து வச்சுங்க. கைகள் பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. உள்ளங்கை தரையை நோக்கி இருக்கட்டும். இப்போ இடது காலை மடக்குங்க. இடது முட்டியை இடது கைகளால் பிடிச்சிக்குங்க. பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போகிறோம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டியை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டியை பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை வெளியே தள்ளுங்க. காலை கீழே வச்சுக்கோங்க. பாதத்தை காலை நீட்டிக்குங்க. இதுவுமே ஒரு 4 தடவையோ அல்லது 6 தடவையோ பண்ணலாம். இப்போ வலது காலை மடக்கிக்குங்க. வலது முட்டியை வலது கையால் பிடிச்சிக்குங்க. முட்டியை பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக அந்த காலை வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக காலை பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக கால் முட்டியை வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே தள்ளுங்க. பாதத்தை கீழே வச்சுருங்க. கைகளை பக்கத்தில் வச்சுங்க. காலை நீட்டிக்குங்க. நம்ம இன்றைக்கி அபானாசனம் மிக இலகுவாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். முதுகுத்தண்டில் அந்த ஜவ்வு விலகுனாலேயோ அல்லது வேறொரு காரணங்களாலேயோ அங்கே லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலி இடுப்பு பகுதியிலையோ முதுகு பகுதியில் வந்தவங்க இந்த முறையில் செய்யும் பொழுது அந்த வலி சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க தனியாக கால்களை தூக்க வேண்டாம். அந்த ஸ்டூல் மேலேயோ அல்லது தலையணை அந்த உயரமான இதில் மேலே வச்சு கால்களை முன்னும் பின்னுமா நகர்த்தும் பொழுது வலி சிறிது சிறிதாக குறையும். அந்த குறைந்தவுடன் கால்கள் 2யுமே நீட்டி பிறகு ஒவ்வொரு காலாக திருப்பி அதை பண்ணும் பொழுது அந்த வலியிலிருந்து நிவாரணம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. முதுகுத்தண்டு நல்ல முறையில் இழுக்கப்படுகிறது. கால் முட்டி எல்லாவற்றுக்குமே இரத்த ஓட்டம் நல்ல முறையில் இருக்குது. இந்த ஆசனத்தில் இந்த முறையில் செஞ்சு வலி உள்ளவங்க அந்த வலியை போக்கி இந்த அபானாசத்தினால் பயன் பெறலாம். நம்ம மேலும் சில ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.